Hello everyone, welcome to another video. So நீங்க வந்து 10th exam முடிச்சிருப்பீங்க அப்படினு நினைக்கிறேன். 10th exam முடிச்சதுக்கு அப்புறம் சப்போஸ் நீங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து physics அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படி நிறைய பேர் சொல்லிருப்பாங்க. நம்ப வேண்டாம். ஓகேவா? சோ உங்களுக்காக தான் பாத்தீங்கன்னா புது ஒரு கோர்ஸ் நான் லான்ச் பண்ண போறேன். இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 11th ஜாயின் பண்றவங்களா இருக்கட்டும் இல்லனா இந்த வருஷம் 12th சேர்றவங்களுக்காக இருக்கட்டும் இல்லனா நான் நெக்ஸ்ட் இயர் ஓகேவா ட்ராப்பரா எக்ஸாம் எழுத போறேன் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி யாருனாலும் ஜாயின் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம்னா கரண்ட் 11th ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி நீங்க 12th ஸ்டூடெண்ட் ஆனால் எனக்கு 11th பிசிக்ஸ் படிக்கணும் ஏன்னா உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 11th பிசிக்ஸும் வேணும் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா 12th + 11th இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் ட்ராப்பர் நான் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் நீட் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படிங்கிற ட்ராப்பராக இருந்தீங்கனாலும் நீங்கள் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸில் நான் எதை நடத்துவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஃபிசிக்ஸ் கான்செப்ட் கம்ப்ளீட்டாக நடத்துவேன். அப்போ ட்ராப்பராக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 11th படிச்சாகணும். 12th ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க 11th படிக்காமலே ஓகேவா ஆன்லைன் கிளாஸ் அந்த இந்த இது கதைன்னு சொல்லிட்டு 11th வந்து அந்த அளவுக்கு ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டீங்க பட் 12th ப்ரமோட் ஆகிப்பீங்க. அப்போ அந்த மாதிரி இருக்க 12th ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா 11th கோச்சிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எதுக்காக என்கிட்ட தான் ஜாயின் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் பொதுவாக வந்து ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் இருக்கும் ஆன்லைன் இன்ஸ்டியூட் இருக்கும் அண்ட் செல்ஃப் ஸ்டடி இருக்கும். இப்போ நீங்கள் ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே ஹெவியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டைம் உங்களுக்கு ஒத்து வருமானு கேட்டால் டவுட்டு தான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு டவுட் கூட கேட்க விட மாட்டாங்க. டவுட் கேட்குறதுக்கு தனியாக வந்து அவங்க ஃபீஸே வாங்குவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கதையும் நடந்திருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டைம் மேனேஜ் பண்ண முடியாது. அதுக்கப்புறமேல் சப்போஸ் நீங்கள் அன்றைக்கி ஒரு லெக்சரை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். பட் அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணிவிட்டு ஃபிசிக்ஸ் கோர்ஸ் அட் த மினிமம் ப்ரைஸ் ஓகேவா மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து ஃபிசிக்ஸ் கோர்ஸை நான் கொண்டு வந்திருக்கேன். இதோட பெஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஃபிசிக்ஸ் எஜுகேட்டர்ஸ் இந்த கோர்ஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ ஆன்லைனில் வந்து உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஷெட்யூல்டு டீச்சிங் நம்மள்கிட்ட இருக்கும். அதாவது நான் வந்து சப்போஸ் நடத்த போகிறேன்னா அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லிடுவேன் இதான் நம்மளோட ஷெட்யூல், நம்ம இந்த லெசனை இவ்வளோ டேஸில் முடிப்போம். அது வந்து மேபி ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 days நடக்கலாம். ஏன்னா ஒரு சில டைம் நான் பிளான் பண்ணது வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேபி இன்டெப்த்தாக இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்கும் அப்படின்னா கிளாரிஃபை பண்ணுறதுக்கு 1-2 லெக்சர் எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கன்சிடர் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல்டு டீச்சிங் உங்களுக்கு நம்ம கோர்ஸில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் எய்ம் வந்து நீட் எக்ஸாமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா போர்டு எக்ஸாமாக இருக்கலாம். ஸோ நீட் போர்டு நீங்கள் ரெண்டுத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நான் ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் உங்களுக்கு கவர் பண்ணுவேன். நீட்டோட கொஷினாக இருக்கட்டும் இல்லைனா போர்டு எக்ஸாம் ரிலவெண்ட்டாக கொஷினாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம கிளாஸ்லேயே சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? எனக்கு இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 5 years ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக எக்ஸ்பர்டைஸான ஒரு டீச்சர் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் நடத்த போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்கன்னு தெரியல பட் ப்ராப்பராக ஒரு நீட்டு இல்லைனா போர்டு எக்ஸாமுக்கு எப்படி டீச் பண்ணணுமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிகிற மாதிரி டீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் டீச் பண்ணுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்குது. ஓகேவா? சப்போஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கங்கே டிமோட்டிவேட் ஆகும். இது வந்து நான் பொதுவாக ட்ராப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு டிமோட்டிவேட் ஆகிறப்ப அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறதாகட்டும் இல்லைனா கிளாஸ் அப்பே கேட்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து அப்பப்போ மோட்டிவேஷன் கிளாஸும் நடக்கும். எதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் லேக் ஆகுனீங்க அது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிவிட்டு திரும்பி வந்து உங்களோட மார்க் எப்படி பூஸ்டப் பண்ணலாம் அது எல்லாத்தையும் நான் வந்து கவர் பண்ணுவேன். என்னென்ன ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா ஒரு சில டைம் என்ன ஆகுனா ஸ்கூலில் டெஸ்ட் வைக்கிறதுனால வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி காரணங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூலில் வந்து நம்ம எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் என்ன பண்ணிக்கோன்னா கிறிஸ்ப் அண்ட் ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து நான் கொடுத்துடுவேன். இதான் நம்மளோட இந்த மந்த்துக்கான ஷெட்யூல். அது வந்து லைட்டாக மாடிஃபிகேஷன் நடக்கலாம். ஏன்னா எல்லாமே நம்ம நினைக்கிறது மாதிரி நடக்காது. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகாலிட்டி நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஸோ கொஸ்டின் வந்து எப்படி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவாங்க. பட் அது பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தியான ஒரு 1.5 பக்கத்துக்கான மெத்தடில் தான் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் காம்படிட்டிவ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சு கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அந்தளவுக்கு யாருமே கிடையாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் எப்படி கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். நீங்கள் போய்ட்டு ஸ்கூலில் வந்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க டீச்சர்ஸ் உங்களை பார்த்து இது எப்படா சால்வ் பண்ண அதுக்குள்ளே எப்படி சால்வ் பண்ண அந்த அளவுக்கு வந்து நம்மளோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சு நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ணுறது சொல்லி கொடுப்பேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கிளாஸ் வந்து போர்டுக்கு நீட்டுக்கு ரெண்டுத்துக்குமே இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு சில காரணத்துக்காக லைவ் லெக்சர் அட்டென்ட் பண்ண முடியலன்னா அதுக்கான ரெக்கார்டட் வீடியோஸ் உங்களுக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். அண்ட் எஸ், ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து நீங்கள் எப்போ வேணும்னாலும் பார்த்துக்கலாம். அந்த வீடியோட லிங்க் யூடியூப் லிங்க்கும் அவைலபிளாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ஆப்பில் அந்த வீடியோஸை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ லைவ் நம்ம கிளாஸே வந்து பார்த்தீங்கன்னா ஜிமீட்டில் எடுக்கிறதுனால உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் அப்பயே உங்கள் மைக்கை வந்து அன்மியூட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். மாடியூல் வந்து நம்ம வந்து பிடபிள்யூட மாடியூல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ண முடியல. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சாஃப்ட் காப்பி ஆஃப் த மாடியூல் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கான வழிகள் நான் ரெடி பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயரில் வந்து பாதி வரைக்கும் ப்ரொவைட் பண்ணோம். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடியூல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெய்லி வந்து கொஷின் முடிஞ்சதுக்கு அப்புறமேல உங்களுடைய எக்ஸாம்பிள் கொஷினாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த லெக்சர் ரிலேட்டடாக உங்களால் என்னென்ன கொஷின் சால்வ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம், அதாவது டிபிபி அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி. ஸோ நம்ம கொஷின் லெக்சரை ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா அந்த ஹோம்ஒர்க் வந்து முடிக்கிறதுக்கு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் தான் மேக்ஸிமம் ஆகும். ஓகேவா? பட் அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா டெய்லி நீங்கள் உங்களை அசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், என்னால் கொஷின் சால்வ் பண்ண முடியுது அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக வந்து டெய்லி உங்களுக்கு இது ப்ரொவைட் பண்ணிடுவோம். லெக்சர் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க, இந்த பிடிஎஃபை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்கள் நோட்ஸ் எழுதலைன்னா இந்த நோட்ஸை பார்த்துட்டு நீங்கள் ஒரு பெஸ்ட்டாக நோட்டை ரெடி பண்ண முடியும். சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தம் சாப்டரோட நோட்ஸு கொடுத்துடலாம். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். சரியா? சூப்பர். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் படிக்கிறவங்க வந்து ப்ராப்பராக இந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதி பழக்கமே இருக்காது. அதே மாதிரி ப்ராப்பராக அந்த ஷெட்யூலே இருக்காது. சொன்னேன் நீங்கள் வந்து மேபி நான் ஆன்லைனில் படிச்சுக்குவேன் சார், யூடியூப்பில் அங்கங்கே வீடியோ இருக்குது சார், உங்கள் வீடியோ மட்டும் பார்த்துக்கலாம். அந்த ப்ராப்பராக ஷெட்யூல் இல்லாதனால என்ன ஆயிடுவாங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறமேல அந்த படிக்கிற வந்து அந்த பேஸ் வந்து அப்படியே கம்மியாகிட்டே இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து அவங்க படிக்காமலே உட்காந்துருவாங்க. கேட்டால் நீட் எக்ஸாம் வரப்போ பார்த்துக்கலாம். இது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிவிட்டு 1 இயருக்கு அப்புறம் திரும்பி கோர்ஸில் ஜாயின் பண்ணுவாங்க. இல்லை லாஸ்ட் மந்த் வந்து சார் ஏதாச்சும் பண்ணால் நான் பாஸ் பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரி கேசஸ் இருக்காங்க. அதனால் நீங்கள் அந்த கேஸில் இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஓகேவா? நீங்கள் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே யூஸ் பண்ணிக்கோங்க. 1 இயர் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரியா? ஸோ நம்ம லெக்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் நடத்துகிறப்ப டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ எல்லாமே நான் முடிஞ்சால் கிளாஸ்லேயே காட்டுவேன். இல்லைனா என்ன பண்ணால் ப்ரீ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா கொலிஷன் வீடியோலாம் இங்கேயே காமிச்சிடலாம். இதே வந்து ஃபயர் இந்த மாதிரினா நான் தனியாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸை காட்டுவேன். ஏன்னா அது சேஃபர் சைடில் நம்ம இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாமுக்கு தேவையான எல்லா ப்ராக்டிக்கல் உங்கள் ஸ்கூலில் வந்து வெர்னியர் கேலிப்பர் இதெல்லாம் நான் லெக்சரில் டீச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செஷன் மாதிரியே இருக்கும். ஓகேவா? ரீடிங் இருக்கிறது எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுப்பேன். அந்த இதெல்லாம் ஸோ அது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு தேவையான ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், இல்லைன்னா சிபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ என்சிஆர்டி எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், என்சிஆர்டி இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம லெக்சர் முடிஞ்சதுக்கப்புறம் லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா எக்ஸாம்பிள். ஸோ ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன்னா எக்ஸாம்பிள் கொஸ்டினில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துருவேன். இது வந்து 12th நான் இந்த வருஷம் ட்ரை பண்ண ஒரு மெத்தட். அண்ட் எஸ், ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னா நான் லெசன் முடிக்க அந்த டாபிக் முடிக்க அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற எக்ஸாம்பிள் கொஸ்டின்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சொல்லுவேன். லெசன் முடிக்கிறப்ப நான் இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு போர்டில் வந்து நிற்பேன். பட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி அந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின் எல்லாமே முடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், பொதுவாக வந்து நிறைய பேர் எக்ஸாம்பிள் கொஸ்டின் சால்வ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிறப்ப நான் டீச் பண்ணுறதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு முன்னாடியே கொஸ்டினை சால்வ் பண்ணிவிட்டு கிளாஸில் வந்து உட்காந்துடுறாங்க. ஸோ நீ வந்து இதை வச்சு திங்க் பண்ணிக்கோ. ஓகேவா? எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடச்சிரும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி டெஸ்ட் ஒன்று இருக்கும். மந்த்லி டெஸ்ட்டுக்கு அப்புறமேலே உங்களுக்கு கூட ஒரு கவுன்சிலிங் மாதிரி நடக்கும். ஓகேவா? எதுக்காக ரிசல்ட் கம்மியாகுது இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டு அதில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். ஓகேவா? ஸோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இருக்கும். நம்ம 11th கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்டு சாட்டர்டே. எவ்ரி வீக்கில் டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்டு சாட்டர்டே அப்போ தான் நடக்கும். மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கும் அப்புறமேல் பார்த்தீங்கன்னா இதை ரிவைஸ் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே டைம் அதில் கொடுப்போம். ரிவைஸ் பண்ணுறது எப்படி ப்ராப்பராக இது எல்லாத்துக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன். இல்லைனா கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ கிளாஸஸ் வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்டு சாட்டர்டே நடக்கும். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சப்போஸ் 11th 12th ரெண்டுமே படிக்கிறீங்க அப்படின்னு சைமல்டேனியஸ்லி ஒரு நாளைக்கு 11th ஒரு நாளைக்கு 12th அப்படின்னு நம்ம பேலன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டடீஸை கொண்டு போயிட முடியும். ஓகேவா?
ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஜான்வரி அப்படின்னா ஃபெப்ரவரிக்குள்ளே முடிச்சிருவோம் 11th சிலபஸ். ஓகேவா, இது வந்து 11th. 12th வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்க. 12th வந்து ஆல்ரெடி நான் 2 to 3 lessons முடிச்சு வச்சுட்டேன். 3 lessons கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து 4th lesson ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 12th பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். எஸ் 12th ஏகப்பட்ட ரிவிஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா, எத்தனை டெஸ்ட் எழுதியிருக்காங்கன்னா எத்தனையோ எழுதிட்டாங்க, எண்ணிக்கை கூட இல்லை. ஓகேவா, அந்தளவுக்கு டெஸ்ட் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஆஃப்லைனில் நீங்கள் வந்து டியூஷன் சென்டருக்கு வர மாதிரி இருக்கும். ஓகேவா, பட் எஸ் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லா ஃபெசிலிட்டியும் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, ஸோ சிலபஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஜான்வரி லாஸ்ட் வீக் இல்லைன்னா ஃபெப்ரவரி 15 கூட சிலபஸை முடித்து உங்கள் கையில் கொடுத்துருவேன். ஸோ இந்த மொத்த கோர்ஸ்னு சொல்லியாச்சு. ஓகேவா, ஸோ இதை பற்றி உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு நினச்சா கூட சரி, நீங்கள் டெலகிராமில் வந்து நம்மளோட கான்செப்ட் A to Kல ஜாயின் பண்ணிங்க. அங்கே டிஸ்கஷன் குரூப் இருக்கும், அங்கே வந்து என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா, நான் வீடியோவில் சொன்ன எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் டிஸ்கஷன் ஏதாச்சும் வேணால் நீங்கள் அங்கே வந்து கேட்கலாம். ஓகேவா, ஸோ இந்த கோர்ஸோட மொத்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 5,000 rupees. பட் இந்த மந்த் முடிகிற வரைக்கும் ஓகேவா, சிங்கிள் பேமெண்ட்டில் நீங்கள் வந்து ஃபீஸை பே பண்ணுறீங்க அப்படின்னா 4,000 rupees சிங்கிள் பேமெண்ட். சரி, எங்களால் சிங்கிள் பேமெண்ட்டில் 4,000 rupees பே பண்ண முடியாது. ஆக்சுவலாக இது ரொம்ப அஃபோர்டபுளான ஃபீஸ் தான், உங்களுக்கே தெரியும். ஓகேவா, ஒரு வருஷத்துக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4,000 rupees சிங்கிள் பேமெண்ட்டில் நீங்கள் பே பண்ணால் போதும். இல்லை எங்களால் ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ண முடியல அப்படின்னா 2,500 ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில், அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டில் 2,000 rupees. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதை விட 500 rupees எக்ஸ்ட்ராவாக வரும். இந்த ரெண்டு ஆஃபருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மந்த் எண்டு வரைக்கும் தான். ஓகேவா, ஸோ மந்த் எண்டுக்குள்ளே ஒன்று சிங்கிள் பேமெண்ட்னா இதை சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை 2 பேமெண்ட்டில் பே பண்ணுறோன்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேவா, நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் உங்கள் டெலிகிராமில் தனி குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவேன். அங்கே வந்து உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் அதில் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகேவா, ஸோ ஃபீஸ் எங்கே பே பண்ணணும், இப்போதைக்கு இந்த கோர்ஸ் வந்து இன்னும் ஆப்பில் நான் லான்ச் பண்ணலை. ஓகேவா, ஸோ இது வந்து ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த கோர்ஸ் நான் இன்னும் ஆப்பில் லான்ச் பண்ணலை. பட் எஸ் ப்ராப்பராக டீச்சிங் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எங்கேனா நீங்கள் போயிட்டு கூகுள் பேயில் இந்த ஐடி வச்சு எனக்கு பே பண்ணலாம். இல்லை நாங்கள் ஃபோன்பே வச்சுருக்கோன்னா ஃபோன்பேயில் UPI ஐடி, இந்த 2 UPI ஐடி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் போயிட்டு நீங்கள் பே பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜாயின் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சரி லெட் மீ சே யாராச்சும் எக்ஸ் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க ஃபீஸை பே பண்ணிவிட்டு, அவங்க ஃப்ரெண்டை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா, டோட்டலாக எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 500 rupees கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அவங்க பே பண்ணதுக்கு அப்புறமேலே இதுலேருந்து 500 rupees நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஒன்று நீங்கள் இப்படி பண்ணாலும் சரி, இல்லை எனக்கு வேண்டாம் என் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் 500 rupees கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ரெண்டு 500 rupees கம்மியாக பே பண்ணாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் 2 பேர் 250 ஷேர் பண்ணிங்கனாலும் எனக்கு ஓகே. சரி, நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லெட் மீ சே காஸ்ட் வந்து 4,000 rupees. ஸோ மேபி அவங்க 4,000 பே பண்ணதுக்கு அப்புறமே நான் தான் சார் ரெஃபர் பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் வந்து 500 rupees வந்து நான் உங்களுக்கு இப்போ கொடுத்துருவேன். இல்லை சார் எனக்கு காசு வேணாம், என் ஃப்ரெண்டு வந்து 4,000 பதில் 3,500 கட்டினா போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் ஓகே தான். இல்லை சார் எனக்கு ஒரு 250 கொடுத்துருங்க, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு 250 டிஸ்கவுண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். சரிங்களா, ஸோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து ஈவென்ட் பண்ணுறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு வேணும் ஏதாச்சும் கைடு வாங்குறதா கைடு கூட வாங்கிக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் வந்து கோர்ஸ் வாங்க போகிறது இல்லை, நீங்கள் வந்து மேபி ட்ராப்பராக இருக்கலாம். ஸோ நீங்கள் ட்ராப்பர் பட் உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த கோர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கோர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா அதே 500 rupees உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகேவா, ஸோ வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே கமெண்ட்டில் கேட்டாலும் சரி, இல்லைன்னா டெலிகிராமில் வந்து கேட்டாலும் ஓகே தான். ஓகேவா, ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் வந்து ஜூலை மந்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து சூப்பராக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம வந்து நீட்டாக இருந்தாலும் சரி, போர்டாக இருந்தாலும் சரி, மோதி பார்த்துட வேண்டியதான். ஓகேவா, ஸோ நம்ம வந்து எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து நம்ம ரெடியாக இருக்கணும். ஓகேவா, ஸோ கோர்ஸை வந்து வேகமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. ஏன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணால் அந்த ரேட்டு இல்லைன்னா ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். சரியா, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.